ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான அவரைப்பருப்பு குழம்பு. பச்சை அவரைப்பருப்பு வச்சு ஒரு அருமையான குழம்பு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கொங்கு நாட்டு ஸ்டைலில் பச்சை செலவு மசாலா அரைச்சி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு அருமையான குழம்புங்க இது. அவரைப்பருப்போட முருங்கைக்காவும் சேர்த்து ஒரு செம்ம டேஸ்டியான குழம்பு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் சாதம் அதிகமாக சாப்பிடுவீங்க. ஏன்னா இந்த குழம்பு அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. எங்கள் வீடுகளில் அந்த பச்சை மொச்சப்பருப்பு அவரைப்பருப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு செய்வோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் முடியறதுக்குள்ள அருமையான சுவையான அவரைப்பருப்பு முருங்கைக்காய் குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே அவரைப்பருப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்குறோங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடு இது அவரைப்பருப்பு மொச்சப்பருப்புன்னு சொல்லுவோம். மற்ற ஊர்களில், அதாவது உங்கள் ஊரில் இந்த அவரைப்பருப்பை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஒரு 2 முருங்கைக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இது கூட விருப்பப்படுறவங்க கத்திரிக்காய் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெறும் முருங்கைக்காவும் இந்த அவரைப்பருப்பு சேர்த்து குழம்பு செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு மசாலா அரைச்சிடலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 6-7 பல் பூண்டு சேர்த்துருவோம். அடுத்ததா ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குவோம். இங்கே துருவன தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா புளி அழுத்தி பிடிச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொட்டநாரெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சேர்த்துருவோம். அடுத்ததா ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது கூட குவிச்சு நிறச்சி அளந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லித்தூள். அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்குவோம். சாம்பார் பவுடர் அரைக்கும் போது மல்லி மிளகாயோட சீரகம், மிளகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் வறுத்து அரைச்சிருப்போம். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். வரமிளகாய்த்தூள் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஸோ இப்போ சாம்பார் பவுடர் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ நல்லா கமகமன்னு ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி. எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இதுதான் பச்சை செலவு மசாலா. இப்போ அடுத்தது குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். இப்போ இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அடுத்ததாக ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டுருவோம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். எல்லாமே இங்கே பச்சையாக சேர்த்து அரைச்சோம். ஸோ இந்த மசாலா கொஞ்சம் வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சுங்க. இங்கே எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறோம். ஸோ அந்த மசாலா நல்லா கொஞ்சம் கொதித்து பச்சை வாசனை போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது நம்ம மசாலா அரைக்கும் போதே சேர்த்துருக்கலாம், இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி எடுத்து ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருவோம். டைட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம். அந்த மசாலா நல்லா கொதித்து கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்குவோம். பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அவரைப்பருப்பு சேர்த்துக்குவோம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவும் சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுருவோம். கொதித்து வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இனி குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு
ஒரு 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் பக்காவாக குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், 2 விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயாச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான அவரைப்பருப்பு முருங்கைக்காய் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு விட்டு கலந்து விட்டு பரிமாறிடலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு குயிக்காக ஒரு மசாலா அரைச்சி நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். நம்ம இந்த குழம்பு பாத்திரத்துலேயும் செய்யலாம். குக்கரில் தாளித்து விடும்போது டக்குன்னு 2 விசிலில் சும்மா கமகமன்னு ரெடி ஆயிருங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. அவரைப்பருப்பு சீசன் இருக்கும்போது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபிங்க இது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாதம் பரிமாறி இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க. ஏன்னா குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.